நிஜமான பொய்கள். கதிரவன் ஒய்யாரமாய் விடை கொடுத்து மேகத்திற்குள் தன்னை மறைத்துக் கொள்ளும் அழகையும், பூங்கா பூக்களின் அழகையும், வாண்டுகளின் வீரதீர விளையாட்டுகளையும் ரசித்தபடி தன் பழைய நினைவுகளை அசை போட்டபடியும் ரொம்ப நிதானமாக அமைதியாக 60 வயதை தொட்ட புருஷோத்தமன் தன் வீட்டு அருகிலுள்ள பூங்காவில் உலா வந்தார். அவரது மனைவி அவரை விட்டு மறைந்த நாளிலிருந்து அவரது சக்தியே பறிபோனது போல் அவருக்குள் ஒரு வருடல். அங்குள்ள சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார். தினமும் புருஷோத்தமனின் வாடிக்கைதான் இது. ஒரு வாண்டு ஓடி வந்து, தாத்தா தாத்தா, உங்க வீட்டு வாசல்ல ஒரு பாட்டி, அவங்க கூட ஒரு ஆன்ட்டி, அங்கிள், என்ன போல 2 பசங்க உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க தாத்தா, உங்களை தான் தேடுறாங்க. நான், தாத்தா பார்க்கில் இருப்பாங்க, நான் போய் சொல்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்கள இருக்க சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் போங்க தாத்தா, மூச்சிறைக்க சொல்லி முடித்தது அந்த வாண்டு. தாத்தாவை அனுப்பி வைத்தது. யாரா இருக்கும்? ஆழ்ந்த யோசனையிலேயே வந்தார் புருஷோத்தமன். புருஷோத்தமா, என்ன தெரியலையாடா? நான் உன் தோழி வளர்மதிடா. சின்ன வயசுல ஒன்னா சுத்துவோமே, அதை எங்க வீட்டில் கண்டிச்சாங்க. ஆனால் நான் உன் கையில் ராக்கி கட்டி உன்னை என் அண்ணனா மாற்றின பிறகுதான், ஏற்றுக்கிட்ட பிறகு தானே நம்மளை பழக விட்டாங்க. அதை கேட்டதும் புருஷோத்தமனின் மனது குதூகலமானது. பழைய நினைவுகளோடு, வளர்மதி, இப்போதான் இந்த அண்ணன் நினைவு வந்ததா? இத்தனை நாள் எங்கே இருந்த? எப்படி என்ன கண்டுபிடிச்ச? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, இந்த உலகத்தில் மனதுக்கு பிடித்தவனை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. முயற்சித்தேன், கண்டுபிடிச்சேன். நான் இப்போது என் பொண்ணு, மருமக, 2 பேர பிள்ளைகளோட துபாயில் இருக்கேன். இந்தியா வந்து 1 வாரம் ஆகுது. உன்னையும் கண்டுபிடிச்சிட்டேன். தாத்தா தாத்தா, பாட்டி இப்போ நிறைய கதை எழுதுறாங்க, புத்தகத்தில் கூட வருது. அதான் அவங்க பொழுதுபோக்கு என்றான் பேரன். கதை எழுதுவாயா? எப்படி? சின்ன வயசுல நீ செய்த தவற மறைக்க உங்க டீச்சரிடம் உங்க அம்மா கிட்ட நிறைய பொய் சொல்வ, நம்புற மாதிரி. ஆமாண்ணா, அந்த பொய் தான் இப்போ கற்பனையில கதையாவதான எடுக்குது. அந்த கற்பனை பொய் இப்ப கதை ஆயிடுச்சா? எனக்கு அனுப்பு, நானும் ரசிக்கிறேன். என் மனைவி போனதுலேருந்து வாழ்க்கையே வெறுமையாகி விட்டதா நினைச்சேன். நீ வந்து புத்துயிர் கொடுக்குற, எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கதை எழுதுடி. நிச்சயமா அண்ணா, இந்த ஊர்ல 1 வாரம் இருப்போம், அதுவும் உன் வீட்டில், உன் கூட, சரியா? அந்த 1 வாரமும் புருஷோத்தமனுக்கு நிறைவாக சென்றது. அங்கிள், எங்க மாமி கடைசியா ஒரு கதை விட்டாங்க பாருங்க. கொத்தமல்லி சாறு குடிச்சு 90 வயசு தாத்தா தனது மரண படுக்கையிலிருந்து தப்பிச்சு உயிர் பெற்றார். அவர் இப்போ நலமுடன் தன் குடும்பத்தாருடன் என்று அந்த கதை உண்மை என வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதில் அதிகமாக பரவி கொத்தமல்லி தழை இப்போ உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு விலையோ விலை, யாரும் கிட்ட நெருங்க முடியலை என அவளின் மாப்பிள்ளை கூறவும் அந்த ஊரே அதிர்ந்தது அவர்கள் சிரிப்பொறியில். முற்றும் மிக்க நன்றி.